வணக்கம் நேர்களே. ஒரு பங்கை பற்றி எவாலுவேட் பண்ணும் பொழுது நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ரிஸ்க் மெஷரில் பீட்டாங்கிற ஒரு ப்ராடக்டை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இது போர்ட்ஃபோலியோ மூவ் பண்ணும்போது ரிலேஷன் டு த ஓவரால் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும், ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணும், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். வாட் இஸ் பீட்டா? பீட்டாங்கிறது ஒரு சென்சிட்டிவ் ஆஃப் தி ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் கம்பேர் டு த மார்க்கெட் ரிட்டர்னை கண்டுபிடிக்கிறது. பீட்டா ஆஃப் 1 மல்டிப்ளைஸ் த ஸ்டாக்ஸ் மூவ் வித் மார்க்கெட்டோட போகுதுன்னு அர்த்தம். பீட்டா கிரேட்டர் தென் 1 அப்படின்னா மோர் வாலடைல், ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸோட. பீட்டா இஸ் லெஸ் தென் 1 ரிலேட்டிவ்லி ஸ்டெபிலிட்டி. அண்ட் நெகட்டிவ் பீட்டா த்ரூ ரேர் இம்ப்ளைஸ் ஸ்டாக்ஸ் மூவ்ஸ் ஆப்போசிட்டில் போகுங்க. இதில் இந்த லிவர்டு பீட்டா அண்ட் அன்லிவர்டு பீட்டான்னு இருக்குது. ஸோ இது என்னென்னா ரெண்டு ஃபார்ம் ஆஃப் லிவர்டு பீட்டா அண்ட் அன்லிவர்டு பீட்டா. ஸோ இதில் ஈக்விட்டியில் போத் பிஸ்னஸ் ரிஸ்க் ஆஃப் அ கம்பெனி அண்ட் த இம்பேக்ட் அவங்களுடைய டெட் இருக்குல்ல, அதை ஸ்டாக்ஸில் ஆக்சுவல் வாலட்டிலிட்டியில் நமக்கு காமிக்கும். பட் அன்லிவர்டு பீட்டாங்கிறது அதான் அசட் பீட்டா. இது அதர் ஹேண்ட் என்னென்னா எஃபெக்ட் ஆஃப் டெட், அந்த கம்பெனியுடைய இன்ஹரண்ட் பிஸ்னஸ் ரிஸ்க்கு அதை பற்றி சொல்கிறது தான் அது. ஸோ நார்மலாக அன்லிவர்டு பீட்டா ஒரு கம்பெனியினுடைய டிஃப்ரெண்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு உபயோகமாக இருக்கும். லிவர்டு பீட்டா ரியல் வேர்ல்டு ஆஃப் ரிஸ்க் இன்வெஸ்டிங் இன் கம்பெனிஸ் ஈக்விட்டியை பற்றி நம்ம பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இதில் பார்த்தோம்னா ஹை பீட்டா 1 மோர் வாலடைல், சூட்டபிள் ஃபார் அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ். லோ பீட்டா 1 லெஸ் வாலடைல், கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ். நெகட்டிவ் பீட்டா இஸ் லெஸ் தென் 0, இன்வெஸ்ட் இன் த மார்க்கெட். ஸோ அதனால் டிஃபென்சிவ் அசட் லைக் கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இதை சொல்லலாம். 0 பீட்டா, நோ கார்லேஷன் வித் த மார்க்கெட், ஸோ டைவர்சிஃபிகேஷன் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடும். ஸோ இந்த பீட்டாவினுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் செலெக்ஷனில் ஹையர் பீட்டா ஸ்டாக் ஜெனரேட் பிக்கர் கெயின்ஸ் இன் புல் மார்க்கெட்டுங்க. பட் ஆல்சோ ஷார்ப்பர் லாஸஸ் பார்த்தீங்கன்னா டவுன் டர்னில் அதிகமாக விழும். ஸோ அதனால் போர்ட்ஃபோலியோ பேலன்சிங்க்கு மிக்சிங் ஹை அண்ட் லோ பீட்டா ஸ்டாக்ஸ். ஸோ இது ஒரு மேனேஜ் த வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ரிஸ்க் ப்ரொஃபைலிங்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. பீட்டா இஸ் அ பவர்ஃபுல் டூல். நன்றி, வணக்கம்.